فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله அல்லாஹ் தஆலாவுடைய அளப்பரிய கிருபை அல்லாஹ் நம்ம எல்லா முஸ்லிம்களாக முஃமின்களாக ஆக்கி புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேலான உம்மத்திலே ஆக்கி புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் தஆலா இந்த புனித ரமதானை வழங்கி அதிலே நல்லமல்கள் செய்யவும், இரவு காலங்கள் நின்று தொழுகவும், பகல்கள் நோன்பு நோற்கவும், அதிகமாக துஆ செய்யவும் நமக்கெல்லாம் மிகப்பெரிய பாக்கியத்தை தந்தல் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் கஸீரா. அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் மன்னிப்பும் நம்மை நோக்கி மிக வேகமாக கொட்டக்கூடிய ஒரு அருள்மிகு மாதத்திலே இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை மூன்றாக பிரித்திருக்கிறார்கள். முதல் 10 நாட்கள் அல்லாஹ் ரஹ்மத் பொழியக்கூடிய மாதம் நாட்கள், இரண்டாவது 10 நாட்கள் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் மன்னிப்பு பொழியக்கூடிய மாதம் நாட்கள் என்றும், மூன்றாவது 10 நாட்கள் இத்துக்கும் மினன் நீரான் நரகத்தை விட்டு விடுதலை செய்யக்கூடிய நாட்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். பண்பர்களே, அல்லாஹ் தஆலாவிடத்தில் இந்த மாதத்திலே நாம் அதிகமாக மன்னிப்பையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் கேட்க நாம் தயாராக இருக்க வேண்டும். அதிகமாக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், தொழுகையுடைய கடைசியிலே நான் என்ன அல்லாஹ்விடத்திலே கேட்கட்டும் என்று கேட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக் கொடுத்தார்கள், ரப்பி இன்னீ ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரன் வலா யக்ஃபிரு ஸுனூப இல்லா அன்த. யா அல்லாஹ், என் நஃப்ஸுக்கு அதிகம் அநீதம் செய்துவிட்டேன். அல்லாஹ், மன்னிக்கூடிய இலாஹ் உன்னை தவிர யாரும் இல்லை, என்னை மன்னித்து விடியா அல்லாஹ் என்ற துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கற்றுக் கொடுத்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், ரமதான் மாதத்திலே லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து விட்டால், கிடைக்கும் பாக்கியம் பெற்றால் என்ன துஆ செய்யணும் கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு சொல்லிக் கொடுத்தாங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிப்பவன், மன்னிப்பதையே விரும்பக்கூடியவன், என்னையும் மன்னிப்பாயாக என்ற துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு கற்றுக் கொடுத்தார்கள். எனவேதான் நாம் நோன்பு திறக்கும் பொழுது அதிகமாக ஓத வேண்டிய துஆ, நாம் எல்லாம் நோன்பு திறக்கும் பொழுது அதிகமாக ஓத வேண்டிய துஆ என்னவென்று கேட்டால் 3 துஆவை அதிகமாக ஓத வேண்டும். 3 துஆவை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அசத்தோதிலிருந்து ஆரம்பிச்சிடணும். குறிப்பாக 6 மணிக்கு மேலே இந்த துஆ 3 துஆவை மாறி மாறி ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். என்ன துஆ அது? முதலாவதா, அல்லாஹும்ம யா வாசிஅல் ஃபத்லி இக்ஃபிர்லி. அல்லாஹும்ம யா வாசிஅல் ஃபத்லி இக்ஃபிர்லி, விசாலமான கருணையுடையவனே, என்னை மன்னித்து விடுவாயாக. இரண்டாவதான துஆ, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக பிரஹ்மதிக அல்லதி வஸிஅத் குல்ல ஷைஇன் அன் தக்ஃபிர்லி. எல்லா வஸ்துக்களையும் சூழ்ந்த மாபெரும் ரஹ்மத்துடையவனே, யா அல்லாஹ், உன்னுடைய எல்லா வஸ்துக்களையும் சூழ்ந்த உன்னுடைய ரஹ்மத்தின் பொருட்டால் நான் உன்னிடத்திலே கேட்கிறேன், அல்லாஹ் என்னை மன்னிச்சிருப்பே என்ற துஆ. மூன்றாவதாக, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பதையே விரும்பக்கூடியவன், என்னையும் மன்னித்து விடுவாயாக. இந்த 3 துஆக்களை நாம் நோன்பு திறக்கும் போது ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் நண்பர்களே. ஏன்னா அல்லாஹ் தஆலா மன்னிப்பதற்காகத்தான் இந்த ரமதானை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ரமஸ் என்று சொன்னாலே அரபியிலே கரிக்க என்று பொருள். நம்முடைய பாவங்களை கரித்து ஒன்றுமில்லாமலாக்கி அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் கொடுப்பதற்காகவே அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தை தண்டிக்க நாடி இருந்தால், அல்லாஹ் இந்த உம்மத்தை அதாபு செய்ய நாடி இருந்தால் அல்லாஹ் ரமதானை கொடுத்திருக்க மாட்டான்னு சொன்னாங்க. அப்புறம் அல்லாஹ் ரமதானை நமக்கெல்லாம் கொடுத்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் அன்பையும் அல்லாஹ்வுடைய காதலையும் நமக்கு பெற்றுத் தருவதற்காகத்தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். பண்பர்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம்
மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துக்கு பக்கம் அதிகமாக இடத்துல தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா, அல்லாஹ் நீங்க தௌபா செய்யுங்க, மன்னிப்பு தேடுங்க. வஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்க. வயசித்துக்கும் குவத்தன் இலா குவத்திக்கும், நீங்க அதிகமாக இஸ்திக்ஃபார் செஞ்சீங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா உங்களுடைய வலிமையை அதிகமாக்குவான், சக்தியை அல்லாஹ் அதிகமாக்குவான், வலிமைக்கு மேல் வலிமையை கொடுப்பான். துன்யா விஷயத்திலையும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாக நமக்கு பலகீனம் ஏற்படுகிறது, வயதான காலத்திலே நமக்கு சோர்வு ஏற்படுகிறது, களைப்பு ஏற்படுகிறது. அல்லாஹ் சொல்றான் நீங்க அதிகமாக இஸ்திக்ஃபார் செஞ்சீங்கன்னு சொன்னா உடைய குவத்தை சக்தியை நான் அதிகப்படுத்துவேன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இப்போ உடல் ரீதியான சக்தியாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியான சக்தியாக இருந்தாலும் சரி, எல்லா சக்தியிலையும் வலிமை பெற வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தூபா லிமன் உஜித ஃபீ ஸஈஃபதிஹி இஸ்திக்ஃபாரன் கஸீரா, யாருடைய பட்டோலையிலே அதிகமாக இஸ்திக்ஃபார் இருக்கிறதோ, மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கிறாரோ, அவருக்கு இந்த வாழ்க்கை, இந்த ஈருலக வாழ்க்கை, உலக வாழ்க்கையும் மறு உலக வாழ்க்கையும் சுப செய்தியாக அல்லாஹ் ஆக்கிடுவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க நண்பர்களே. மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் லஸிமல் இஸ்திக்ஃபார யஜிது மின் குல்லி லையிகின் மஹரஜா, யார் அதிகமாக அல்லாஹ் தஆலாவிடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கிறாரோ அல்லாஹ் தஆலா எல்லா சிக்கல்களிலிருந்தும் அல்லாஹ் விடுவை கொடுப்பான். ஒமின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, எல்லா கவலைகளையும் அல்லாஹ் சந்தோஷமா அல்லாஹ் தஆலா ஆக்குவான். வயர்ஸுகு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், நிலையாத புறத்திலே அவருக்கு உணவளிப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. எதிர்பார்க்காம இல்லை, இந்த வழியா நமக்கு ரிஸ்கோ எதிரே பார்த்துருக்க மாட்டோம். திடீர்னு ஒரு வகையா அல்லாஹ் ஏதோ ஒரு இஸ்மத்தை எல்லாம் ஏற்படுத்துவான், யாராவது ஒரு காரணங்கள் எல்லாம் ஏற்படுத்துவான், நம்ம நினைச்சு கூட பார்க்காத வகையில் அல்லாஹ் நமக்கு ரிஸ்கை கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. இப்போ அதிகமாக இஸ்திக்ஃபார் யார் செய்கிறார்களோ, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ, அவர் 3 சுப செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்கள் ஒரு சபையில் உட்கார்ந்துருந்தா, ஒரு சபையில் அவங்க உட்கார்ந்துருப்போம், பெருமா அடிக்கடி ஏதாவது ஒரு வார்த்தை பேசுவாங்க, ரப்பிக்ஃபிர்லி வதுப் அலைய, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு யா அல்லாஹ்னு சொல்லுவாங்க. சரி 2 வார்த்தை பேசுவாங்க, அல்லாஹ் ரப்பிக்ஃபிர்லி வதுப் ரப்பே என்னை மன்னிச்சிரு அல்லாஹ்னு சொல்லுவாங்க. பெருமானா ஒரே சபையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 முறைக்கு மேல் ரப்பிக்ஃபிர்லி வதுப் அலைய என்ற வார்த்தையை சொல்லுவார் என்பதாக சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள். இப்போ அல்லாஹ் தஆலாவிடத்தில் அப்பொழுதுக்கு அப்பொழுது சமாதானம் செய்து அல்லாஹ்வை எவ்வாறு நாம் தனது கட்டுவது, எப்படி அல்லாஹ்வை நம்முடையனா ஆக்குவது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே அன்பர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான வார்த்தைகள் இஸ்திக்ஃபாராக அல்லாஹ் தஆலாவிடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்முடைய பாவங்களை எதுவெல்லாம் மன்னிக்க வைக்கும், எதை கொண்டெல்லாம் அல்லாஹ் இறுக்கத்தை பெற முடியும் என்று சொன்னால் முதலாவது தொழுகை தாங்க. தொழுகைக்கு நிகர் எதுவுமே கிடையாது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன, ஒரு முறை வெளியே போயிட்டு இருந்தாங்க, அப்போ ஒரு குளிர்காலம், அப்படியே மலை, ஒரு மரத்தில் அப்படியே இலைகள்லாம் ஊந்துக்கிட்டு இருக்குது, இலை ஊதுற காலம் ஊந்துட்டு இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அந்த மரக்கொப்பை பிடிச்சி நல்லா ஆட்டினாங்க, குறுக்குனாங்க, இலைகள்லாம் அப்படியே கொட்டுச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இந்த மரத்திலிருந்து இலைகள் கொட்டுகிறதோ அதுபோன்று யார் 5 வேளையும் அல்லாஹ் முன்னால் சஜ்தா செய்து தொழுகிறார்களோ அவருடைய பாவங்கள்லாம் குட்டிரும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தர் வீட்டு வாசலில் 6 ஓடுது, வாசல்லையே 5 நேரம் அவர் குளிக்கிறார், அவர் உடம்புல அழுக்கு இருக்குமான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. இருக்காது யார் ரசூலுல்லாஹ். அதே போன்றுதான் 5 நேரம் யார் தொழுகிறார்களோ அவருடைய குற்றங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிருவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. 5 நேரம் சஜ்தா செஞ்சு அல்லாஹ்வுடைய இஸ்திக்ஃபார் செஞ்சு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு தேடனா நம்முடைய குற்றங்கள் குறைகள் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிச்சிருவான். நான் மட்டும் தொழுதா பத்தாது, நம்முடைய குடும்பத்தார் அனைவரையும் தொழுகை ஏவ வேண்டும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், வதுகுரு ஃபில் கிதாபி இஸ்மாயில், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி நினைவு கூறுங்கள் அல்லாஹ் சொல்லிட்டு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பெரிய நல்லடியாராக இருந்தார், அவர் பெரிய வலிவில்லாவாக இருந்தார், இதெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லலை, அவனுடைய சிறப்பம்சத்தை அல்லாஹ் குர்ஆனில் வர்ணிக்கிறான். ஒகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி, அவர் தன் குடும்பத்தாரை தொழுகை கொண்டும் ஜகாத்தை கொண்டும் ஏவக்கூடியவராக இருந்தார் என்று அல்லாஹ் குர்ஆனை சொல்கிறான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தன் குடும்பத்தாரை தொழுக சொல்லுவாங்க, ஜகாத் கொடுக்க சொல்லுவாங்க, மனைவியாக இருந்தால் ஜகாத் கொடுங்க,
பிள்ளையா ஜக்காத்து கொடு, யார் சொந்த பந்தம் யாராக இருந்தாலும் சரி, குடும்பத்தார்கள் யாராக இருந்தாலும் கணக்கு ஜக்காத்து கொடு, தொழுகு என்று ஏவிக்கொண்டே இருப்பார் என்று அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி குர்ஆனில் ஒரு சிறப்பம்சமாக அவருடைய மிகப்பெரிய கண்ணியமாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பர்களே, நாம் குடும்பத்தாரை தொழுவதற்கு ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்சுகுகும். உங்களுடைய குடும்பத்தாருக்கு தொழுகிக் கொண்டே ஏவிக்கொண்டே இருங்கள். லா நஸ்அலுக ரிஸ்கா, நாம் ரிஸ்கை உம்மிடத்திலே கேட்க மாட்டோம். நஹ்னு நர்சுக், நாமே உணவளிப்போம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பர்களே, நாம் குடும்பத்தாரை தொழுகை ஏவினால் அவர்களுக்கு நமக்கு ரிஸ்கை அல்லாஹ் தஆலா நினையாத புறத்திலே அல்லாஹ் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். நண்பர்களே, அப்போ நாங்கள்லாம் கேட்டோம், அப்போ முந்தைய தொழுகையாரியாக என்ன பண்ணுறது? வீட்டில் மனைவி மக்கள் முந்தைய தொழுகையாரியாக இருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனை சொல்கிறான், மனைவி மக்கள் தொழுகை ஏவுக ரிஸ்க் சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. அப்போ என்ன செய்யணும்? உஸ்தாதை கேட்டோம். உஸ்தாத் சொன்னாங்க, அவங்க முந்தைய தொழுகையாரியாக இருந்தாலும் பரவாயில்லை, திருப்பி நீங்கள் ஏவுங்க. நீங்கள் வீடு மாற்று தொழுகு வர்றீங்க, மனைவி பிள்ளைங்க தொழுகுமா பார்க்க சொல்லிட்டாங்க, தொழுகு எல்லாம் தக்பீர் கடையில் முசல்லா தொழுகுங்க. ஏன்னா நீங்கள் எல்லாரும் தொழுகு ஏவின்னு தொழுகுவாங்க. அல்லாஹ்வோட ஒரு துஆ கேளுங்க. அல்லாஹ் நீ குர்ஆனை சொல்கிற மனைவி மக்கள் தொழுகை ஏவினால் ரிஸ்க் தரேன் அல்லாஹ் குர்ஆனை சொல்கிற அல்லாஹ், நான் மனைவி மக்கள் தொழுகை ஏவிட்டேன் அல்லாஹ், நீங்கள் ரிஸ்க் கூடிய அல்லாஹ் அல்லாஹ்ட்ட உரிமையாக நம்ம கேட்கலாம், அல்லாஹ்ட்ட கேட்டு வரலாம் நம்ம. எனவே அன்பர்களே, நாம் அவர்களை தொழுகையும் ஜகாத்தை கொண்டும் ஏவக்கூடியவராக இருக்க வேண்டும். நிறைய பேர் தான் ஜகாத் கொடுக்குறாங்க, மனைவி மக்களை ஏவறதே இல்லை. மனைவி தான் 20 பவுன் நகை வச்சுருக்கிறாங்க. மனைவின்னு சொன்னால் மரியாதையாக அரை பவுன் ஜகாத்து கொடுத்தாகணும். அரை பவுனுக்கு ஜகாத்து கொடுத்தே ஆகணும். 40 பவுன் வச்சுருந்தா 1 பவுன் கொடுத்தாகணும். நாம் என்ன 1 பவுன் 40 பவுன் 1 பவுன் கொடுத்தா குறைஞ்சி போய் நினைக்கக்கூடாது. அந்த 1 பவுன் தான் வரவு, அது நம்ம குறையும் நினைக்கக்கூடாது. அந்த 1 பவுன் ஒரு என்ன இப்போலாம் 1 பவுன் 80,000 ஆயிடுச்சு, 70,000 ஆயிடுச்சு. கவலை 70,000 நீ கொடுத்தேன்னு சொன்னால் அல்லாஹ் அந்த 70,000 7 லட்சமாக அல்லாஹ் கொடுப்பான், 7 கோடியாக அல்லாஹ் கொடுப்பான். அந்த வருஷத்துக்குள்ளே அல்லாஹ் தஆலா பன்மடங்காக நம்ம கையில் கொடுப்பான், நம்ம கணவர் கையில் கொடுத்து அல்லாஹ் கொடுப்பான். அது அல்லாஹ் தஆலா பன்மடங்காக அல்லாஹ் உபரியாக்கும் அல்லாஹ் தஆலா. நீ அந்த 1 பவுன், நீ அந்த ஒரு 40 பவுன் வச்சுருக்குறோம், 1 பவுன் கொடுக்காம நம்ம அமுச்சிட்டோன்னு சொன்னான், 1 பவுன் நகையாகவும் கொடுக்கலாம். அல்ல யாராவது இவங்களுக்கு ஏழைக்கு போகிற வர்றாங்க, 1 பவுன் நகையாகவும் கொடுக்கலாம், அல்ல காசும் கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு மதிப்பு, இன்றைக்கி என்ன மதிப்போ காசு கொடுத்துடலாம். அப்படி கொடுத்துட்டோம்னு சொன்னால் அல்லாஹு தஆலா அப்படி கொடுக்காம வச்சுட்டோம்னு சொன்னால் அந்த 70,000 ரூபா எப்படி போகும்னே தெரியாது. இதை உடம்பு சரியில்லாமல் போகும். கொடுக்காம அமுத்து 70,000 ரூபா, ஆனால் செலவு 1.5 லட்ச ரூபா ஆகும், செலவு 3 லட்ச ரூபா ஆகும். எப்படி தான் அது போகுதுனே தெரியாது. அந்த காசு எப்படியும் அல்லாஹ் தஆலா போய் தான் தீரும். அதனால அல்லாஹ் ஜகாத்துடைய கணக்கை மனைவி மாட்டை ஏவணும். நான் ஜகாத்து கொடுத்துட்டேன், என்கிட்ட உள்ள காசுக்கு, என்கிட்ட உள்ள வியாபார சரகுக்கு நான் ஜகாத்து கொடுத்துட்டேன். என் மனைவியாக நான் சொல்லிப்பாங்க கேட்கலாம்னு சொல்லக்கூடாது. மனைவிமாரை ஜகாத்தை கொண்டு ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, மகள் இருக்கிறாங்க, அவங்க 10 பவுன் அவங்க 20 பவுன் நகை போடுறாங்கன்னு சொன்னால் 20 பவுனுக்கு அரை பவுன் ஜகாத்து கொடுத்தே ஆகணும். அவங்க அதை கொடுக்க ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும். நீ கொடுக்க, நான் அதுக்கு கொடுத்துட்டு அவங்க கொடுக்காம விட்டாங்க நான் சொல்ல முடியாது. மனைவி மக்களை தொழுகை கொண்டும் ஜகாத்தை கொண்டும் ஏவ வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அப்படி அவங்க கொடுக்காம போனால் அவங்க வர நஷ்டம் நமக்கும் பங்கு உண்டாகும். நம்ம மனைவி உடம்பு சரியில்லை, அல்லாஹ் பாதுகாக்கணும். புள்ள உடம்பு சரியில்லாமல் அவங்க குடும்பம் தவிப்பாங்க, நாமும் சேர்ந்து ஆசை கிடக்கணும், நாமும் சில கஷ்டப்படுவோம். அந்த வரக்கூடிய கஷ்டம் நமக்கும் சேர்ந்தா வரும். அதனால நம்ம மனைவி மக்கள்கிட்ட கரெக்டாக தொழுகு போகும். பார்க்க சொல்லியாச்சா, என்ன வேலை இருந்தாலும் சரி, என்ன அடுப்பு எல்லாத்தையும் மூடுங்க, பார்க்க சொன்னால் தொழு செய்ய போயிருக்கு. தொழுதுட்டு என்ன வேணாலும் வேலை செய்யும், என்ன வேணாலும் சாப்பிடு, தொழுதுட்டு வேலை செய்யும். பாங்கு சொன்னால் தொழுகின்றன எல்லாரும் என்று மனைவி மக்களை தொழுகி கொண்டு ஏக வேண்டும். அதே மாதிரி ரம்ஜான் வந்துருச்சுன்னா கரெக்டாக கணக்கு போட்டு 1 ரூபா கூட மிச்சம் இருக்கக்கூடாது. 1 ரூபாய் ஜகாத்து குறைஞ்சாலும் அந்த நஷ்டம் உண்டாகும். ஹதீஸ்ல வருது, மா ஹலக மாலுன் ஃபி பர்ரின் அவ் பஹரின் இல்லா பி அதமி ஜகாத். கடலிலோ திடலிலோ எந்த பொருளும் அழிவதே கிடையாது ஜகாத்தில் குறைவு செய்வதை கொண்டே தவிர. நம்ம வீட்டில் ஒரே கண்ணாடி கிளாஸ் தவறி கீழே உடஞ்சி போச்சு, உடஞ்சி போனாலும் அந்த அளவுக்கு நம்ம ஏதாவது ஜக்காத்து குறை பண்ணிட்டு போனோம். ஜக்காத்தில் நாம் ஏதாவது குறை பண்ணிட்டு போய் தான் உடஞ்சது, இல்லைன்னா உடஞ்சிருக்காது. அது நம்ம ஜக்காத்தை கரெக்டாக சரிவர ஜக்காத்து கொடுத்துட்டோம்னு சொன்னால் மீதமுள்ள பொருளை பாதுகாப்பதை அல்லாஹ் தன் பொறுப்பு வச்சிருக்கிறான். அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக அழியவே அறியாது. யாராலும் நம்முடைய ஜக்காத்து கொடுத்த பொருளை யாராலும் திருட முடியாது
எந்த நெருப்பாலும் கரிக்க முடியாது, உலகத்தில் யாராலும் அழிக்கவே முடியாது அந்த பொருள், அப்படியே உழுந்தாலும் உடையாது. நீ ஜக்காத் கரெக்டாக கொடுத்துருந்தேன்னு சொன்னான். பண்பர்களே, இப்போ நம்ம ஏதாவது நஷ்டம் வருது, நமக்கு ஒரு 1000 நஷ்டமாகுது, ஏதாவது நமக்கு தொழில் ஏதாவது சிரமம் வருது, நஷ்டம் உண்டாகுது, ஏதாவது நமக்கு புடி வருதுன்னு சொன்னால் யோசிக்கணும். நம்ம ஏதோ நம்ம ஜக்காத்து குழப்பம் இருக்கோம், நம்ம ஏதோ ஜக்காத்தை நமக்கு ஓட்ட வச்சுருக்கிறோம், சரியாக ஏதோ கணக்கு போடாமல் விட்டுருக்கோம், நான் நல்லா விளைக்கணும், நாம் அதை விலைக்கு கரெக்டாக நம்ம முறைப்படி சரியாக கொடுத்துட்டோம்னு சொன்னால் அல்லாஹு தாலா நம்முடைய பிற பொருளை அல்லாஹு தாலா நிச்சயமாக அல்லாஹு தாலா பாதுகாப்பான். நல்லா விளைக்கணும். ஜக்காத்து கொடுக்கறத ஒரு சுமையாக நினைக்கக்கூடாது, ஒரு சுமையாக நினைக்கக்கூடாது. என்னடா அது நம்ம 40 பொண்ணு வச்சா ஒரு பொண்ணு கொடுக்கணுமாமே, ஏதோ கொடுக்காம இருக்க வழி இருக்கா, ஏதாவது ஹீலாமலா செய்யலாம், ஏதாவது தந்திரம் செய்யலாமா? சில பேர் 11 மாதம் உடனே மனைவி கொடுத்துட்றது, மனைவி ஒரு வருஷம் ஜக்காத் கடமையாகும், 11 மாதம் மனைவி கொடுத்துட்றது, அடுத்த 11 மாதம் வரைக்கும் மனைவி புருஷன் கொடுத்துட்றது. ஆக மாறி மாறி கொடுத்து ஜக்காத்தை இல்லாமல் ஆக்கிடலாம் ஐடியா பண்ணுறது. அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீ மாறி மாறி கொடுக்க வேண்டாம், நானே இருந்து அல்ல எடுத்துக்கோ. அல்ல இனி உனி எல்லாம் நான் என்ன உபாயம் பண்ணுறோமோ அதோட அல்லாஹ் அதிகமாக உபாயம் பண்ணுவான். அல்லாஹ் தாலா வல்லாஹு கைருல் மாக்கிரீன், அல்லாஹ் சொல்கிறான் நான் சூழ்ச்சியாளர்களே மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரன்னு சொல்கிறான் அல்லாஹ் தாலா. அதனால் நாம் ஜக்காத்தை ஒரு சுமையாக கருதக்கூடாது, அதை ஒரு கஷ்டமாக ஏதோ நமக்கு கடமையாக்கப்பட்ட ஒரு சிரமமாக கருதக்கூடாது, அதை மகிழ்ச்சியாக கொடுக்க வேண்டும், சந்தோஷமாக நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் நினைக்கணும். ஏன் எத்தனை பேர் ஜக்காத்து வாங்குறாங்க, நம்ம அல்லாஹ்வுத்தாலா வாங்கும் கையாக ஆக்காமல் கொடுக்கும் கரமாக நம்ம ஆக்கினானே அல்லாஹ் தாலா. நமக்கு அல்லாஹ் கொடுக்குற பாக்கியத்தை கொடுத்தானே, பிறப்பு எதுவும் கொண்டாடல, வரும்போது எல்லாமே எதை இழந்தாய் கொண்டு வந்தால் இழப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வரும்போது வெறுமாக தான் வந்தோம், ₹1 கூட காசு இல்லாமல் தான் வந்தோம், அம்மனமாக தான் வந்தோம். உலகத்துக்கு வரும்போது எதுவெல்லாம் கொடுத்தோ எல்லாம் அல்லாஹ் கொடுத்தது தான். எதுவெல்லாம் நம்ம கையில் அல்லாஹ் கொடுத்தாங்கன்னா எல்லாம் அல்லாஹ் கொடுத்த பிச்சை தான். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல, அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நாம் வழங்கியது செலவுன்னு சொல்கிறான் அல்லாஹ் தாலா. உங்கள் அப்பா வீட்டு சொத்தை கொடுன்னு சொல்ல அல்லாஹ் தாலா, உங்கள் பரம சொத்தை கொடுக்கூட அல்லாஹ் சொல்ல, எதையெல்லாம் நான் உனக்கு வழங்கியதிலிருந்து செலவழின்னு சொல்கிறான் அல்லாஹ் தாலா. இப்போ எதுவெல்லாம் நம்ம கையில் இருக்குதோ எல்லாம் அல்லாஹ் கொடுத்தது தான். அந்த அல்லாஹ் கொடுத்ததை அல்லாஹ் கொடுக்க சொல்லும் பொழுது அதை நாம் மரியாதையாக கொடுத்தோம்னு சொன்னால் நல்லா சந்தோஷமாக கொடுக்கணும், மகிழ்ச்சியாக நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியமாக கருதணும். எவ்வளோ கொடுக்க கொடுக்க சந்தோஷப்படணும், மனம் வெறுத்துக்கிட்டு நாம் என்னடா கடமை ஆயிடுச்சே என்று கவலையோடு கொடுக்கக்கூடாது. ஆக அன்பர்களே, நம்முடைய அதே போன்று அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிப்பதற்கு சிறந்த வழி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, ஒரு சஹாபாக்கள் கேட்டாங்க, அலா அதுல்லுக்கும் அலாமா யம்ஹுல்லாஹு பிஹில் ஹதாயா, எதை கொண்டு அல்லாஹ் நம் பாவங்களை மன்னிக்கிறானோ அதை அறிவிக்கட்டுமான்னு சஹாபாக்கள் கேட்டாங்க. சஹாபா சொல்லுங்க யா ரசூலுல்லாஹ், எதை கூட அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான்னு கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, இஸ்பாகுல் உதுவி ஃபில் மகாரி, குளிரான காலத்திலேயும் ஒருவை பரிபூர்ணமாக செய்வது. நல்லா குளிர் அடிக்குது இருந்தாலும் ஒருவர் நல்லா பரிபூர்ணமாக செய்கிறது, இதை கொண்டு அல்லாஹ் தஆலா பாவத்தை மன்னிப்பான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு செஞ்சாங்கன்னா கையை கழுவாங்களாம், கை மிளகாய் கழுவுனா போதும், ஆனால் சட்டையெல்லாம் கழட்டி போட்டு இதையும் கழுவாங்களாம். காலை கழுவுறதா இருந்தால் நல்லா கரண்டை வரைக்கும் கழுவுனா போதும், ஆனால் மேலே வரைக்கும் கழுவுவாங்களாம், அவங்க நல்லா அதிகமாக கழுவுவாங்க. அப்போ கேட்டாங்களாம் அவங்கள்ட்ட, என்ன நீங்கள் சுன்னத்துக்கு மாற்றமாக செய்கிறீங்களே, ஏன் இந்தளவு கழுவுறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ அபூ ஹுரைரா சொன்னாங்களாம், கியாமத்து நாளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவ்வளோ மக்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கியாமத்துக்கு வந்தக்கூடிய இவ்வளோ மக்கள் இருப்பாங்களே, உங்கள் உம்மத்து எப்படி அடையாளம் கொடுப்பீங்க ரசூலுல்லாஹ்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து எல்லா இடையும் உம்மத்துக்கும் நிற்பாங்களே, அப்போ உங்கள் உம்மத்துக்கு சிபாரிசு செய்வதற்காக உங்கள் உம்மத்தை எவ்வளோ அடையாளம் கண்டுபிடிப்பீங்கன்னு பெருமானார் சஹாபாக்கள் கேட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அசலில் ஒது, அவங்க ஒரு செய்த அடையாளத்தை கொண்டு அவங்க முகங்கள், அவங்களுடைய கைகள், அவங்களுடைய கால்கள் எல்லாம் மறுமையினால் ஒளிரக்கூடியதாக பிரகாசமானதாக இருக்கும். எப்படி கருப்பு குதிரைகள் போய் கொண்டிருக்கும் பொழுது அதிலே அது நெற்றியும் கைகளும் கால்களும் வெண்மையான குதிரை போனால் வித்தியாசம் நன்றாக தெரியுமோ, அதுபோன்று என் மற்ற உம்மத்துகள் மத்தியிலே என் உம்மத்துகள் ஒரு செய்த அடையாளத்தை கொண்டு நான் அடையாளம் தெரிந்து கொள்வேன், அவரை நான் அடையாளம் பிடித்துக் கொள்வேன் என்பதாக பெருமாள் சொன்னாங்க. அப்படி ரசூலை அடையாளம் பிடிக்கும் பொழுது முதலாக 7 அடையாளம் நல்லா தெரியணும், 7 அடையாளம் நல்லா தெரியணும் என்பதற்காக வேண்டித்தான் நான் இந்த மாதிரி பரிபூர்ண உணவு என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்லி காமிச்சாங்க. அப்போ குளிரான காலத்திலையும் பரிபூர்ண உணவு செய்வதை கொண்டு அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான். இரண்டாவது, கஸ்ரத்துல் ஹதீஇல் மசாஜித், பள்ளிவாசல் பக்கம் அதிகமாக நடை எடுத்து வைப்பது, இதை கொண்டு அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான்.
நம்ம வீட்டிலேருந்து பள்ளிவாசலுக்கு அல்லா வண்டி கொடுத்துருப்பான், கார் கொடுத்துருப்பான். அதில் முடிஞ்ச அளவுக்கு அதில் ரொம்ப அவசரமான டைம் ஆகிடுச்சு தவிர முடிஞ்ச அளவுக்கு பள்ளிவாசல் நடந்து வரணும். ஏன்னா பள்ளிவாசல் நடந்து வருகிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுத்தாலா பாவங்களை மன்னிக்கிறான். சில பேர் என்ன செய்வாங்களாம், இந்த பக்கம் போனால் ஒரு தெருவில் வீட்டுக்கு போயிடலாம், நேராக போனால் ஒரு தெருவில் வீட்டுக்கு போயிடலாம். ஆனால் அவங்க தொழுது வரும்போது தொழுவு முடிஞ்சு போகும்போதும் நேரு வழியில் போகாமல் சுற்று வழி இப்படி போய் சுற்றி அது வீட்டுக்கு வர்றது, சுற்றி வருவாங்களாம். எதுக்காண்டி? பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு எத்தனை எட்டு வைக்கிறோமோ அந்த அளவு அல்லாஹ்வுத்தாலா பாவத்தை மன்னிக்கிறான். அதனால பாவங்களை அதிகமாக மன்னிக்க வேண்டும் வேண்டி சுற்று வழியிலே போய் வீட்டுக்கு போய் வருவாங்க என்பதாக கிதாபில் நான் பார்க்குறோம். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் சில அன்சாரி சஹாபாக்கள்லாம் வந்தாங்க. பெருமாள்கிட்ட வந்து யார சொல்ல எங்கள் வீடுகள்லாம் தூரமாக இருக்குது, வந்து நம்பி விட்டோம், நாங்கள் தொழுது வர நம்ம நேரம் ஆகுது யார சூழல், அதனால் பள்ளிவாசலுக்கு பக்கமாக வீடு பார்த்து குடி வந்துடுறோம் யார சூழலா. அது பெருமாள்கிட்ட கேட்டாங்க. நபி சொன்னாங்க, இல்லை நீ எங்கே அங்கேயே இருங்கம்மா, அங்கேருந்து எத்தனை எட்டு நடந்து வர்றீங்களோ அத்தனை எட்டு அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சுக்கிட்டே இருப்பான் அல்லாஹ்வுத்தாலா. ஆனால் தூரமாக இருங்க, நடந்து வாங்க பள்ளிவாசல் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் பண்ணாங்க. பண்புகளை இரண்டாவதாக பள்ளிவாசல் பக்கம் எடுத்து வைக்கக்கூடிய எட்டுகளின் காரணமாக அல்லாஹ்வுத்தாலா பாவங்களை மன்னிக்கிறான். மூணாவதாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்திலாரு ஸலாதி பஅத ஸலா, ஒரு தொழுகைக்கு பின்னால் அடுத்த தொழுகைக்கு எதிர்பார்த்து காத்திருப்பது, இதை கூட அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான்னு சொன்னாங்க. ஒரு அசத்துறை முடிஞ்சிருச்சு, மகரிப் கொண்டு அரை மணி நேரம் தான் இருக்குது, ஏன் நம்ம வீட்டுக்கு போயிட்டு பள்ளியாசல உட்காந்துடலான்னு சொல்லி உட்காந்து பள்ளியாசல உட்காந்து தஸ்பீலையோ தஸ்பீ குரான்லையோ அல்லது இஸ்திக்ஃபார்லையோ அல்லது சலவாத்திலையோ உட்காந்து அடுத்த தொழுகை நேரம் வரை பள்ளிவாசல்லே காத்திருப்பது, இது மிகப்பெரிய பாவங்களை மன்னிக்க வைக்கக்கூடியது. அதுவும் குறிப்பாக ரம்ஜான் மாதத்தில் அல்லாஹ்வுத்தாலா நன்மைகள் கொட்டக்கூடிய மாதம், ஒரு செலவாத்துக்கு 70 செலவாத் நன்மை கிடைக்கக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் எந்த அளவு முடியுமோ பள்ளி அதிகமாக கழிக்கணும், பள்ளிவாசலில் அதிகமாக நேரத்தை கொடுக்கணும். நம்ம அசத்தூர் வந்துட்டோமா, நமக்கு வீட்டில் தேவையில்லாம் வீட்டில் போய் உட்காந்தா ஏதோ டைம் வேஸ்ட்டாக போயிடும். 2 பேர் பேசிகிட்டு இருப்போம், பாட்டா எப்படி நேரம் போகனே தெரியாது, நேரம் மகரிப்புக்குள் ஆயிரும், நேரம் எப்படி போகனே தெரியாது. ஆனால் இப்போ ஒரு காரியமும் ஆகிருக்காது, ஆனால் நேரம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் உட்காந்து பள்ளி அசத்தூர் வந்தோமா, ஒரு மகரிப் வரைக்கும் பள்ளியாசல் உட்காந்தோம். அது மாதிரி எந்த அளவு டைம் கிடைக்குதோ நேரங்கள் அதிகமாக பள்ளிவாசலில் கழிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பள்ளிவாசலில் ஒரு தொழுகைக்கு பின்னால் அடுத்த தொழுகைக்காக காத்திருப்பது உன் பாவங்களை மன்னிக்கும்னு பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து ஏத்திகாஃப் வருகிறது, பிறகு 20 - 30 வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்திகாஃபை மிக முக்கியமாக செய்திருக்கிறார்கள். பெருமாள் ஸல்லல்லாஹு மதீனாவுக்கு போன பிறகு கடைசி 10 வருடங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வருடம் கூட ஏத்திகாஃபை பெருமாள் விடவே இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசி 10 வருடங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்திகாஃப் இருந்தார்கள். ஏத்திகாஃப் என்னங்க அது? ஏத்திகாஃப்னா என்னது? அல்லாஹ்வுடைய இல்லத்திலே ஒரு உண்ணாவிரதம் இருப்பது, அல்லாஹ்ட்ட நான் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுற மாதிரி, நீ மன்னிக்கும் வரை வெளியே போக மாட்டேன். உன் இடத்துல வந்து எப்படி கேட்குறாங்களா இல்லையா, சில பேப்பர் பார்க்குறோமா இல்லையா, வீட்டு வாசல் தர்ணா பண்ணுறாங்க, இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை வெளியே போக மாட்டோம், உள்ளிருப்பு போராட்டம் பண்ணுறாங்க. சில கம்பெனிகள் எல்லாம் பார்த்தா கோரிக்கை நிறைவேற வரைக்கும் அந்த கம்பெனியை ஊழியெல்லாம் போராட்டம் பண்ணாங்க, உள்ளிருப்பு போராட்டம் சொல்லுவாங்க, உள்ளே இருந்து வெளியே போக மாட்டோம் போராட்டம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய இல்லத்தில் உள்ளிருப்பு போராட்டம் இது. யாரெல்லாம் மன்னிக்கும் வரை, எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை உன் வாசலை விட்டு வெளியே போக மாட்டோம் ரப்பே என்று சொல்லி அல்லாஹ்வுடைய இல்லத்திலேயே காத்து கிடப்பது. ஏத்திகாஃப் மாதிரி ஒரு சிறந்த நன்மை எதுவுமே கிடையாது. ஏன்னா ஏத்திகாஃப் இருக்கும் நிலையில் நீ சாப்பிட்டாலும் இபாதத்து, பாத்ரூம் போனால் இபாதத்து, நீ உட்காந்து என்ன தூங்கினாலும் இபாதத்து, அல்லாஹ்வுடைய இல்லத்தில் உட்காந்து நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ எல்லாம் இபாதத்தாக மாறிடுது. அதனால் ஏத்திகாஃபை ரொம்ப முக்கியத்துவமாக செய்ய வேண்டும். நம்ம பெரியார்கள்லாம் பார்த்துருக்குறோம், ஏத்திகாஃப் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து செய்வாங்க. எங்கள் ராஜா, எங்கள் தகப்பனாவுடைய தகப்பனார் ஒரு வருஷம் ஏத்திகாஃப் விடவே மாட்டாங்க. ஏத்திகாஃபுக்கு கரெக்டாக ஒரு வருஷம் போயிடுவாங்க. கடைசியாக போய் 29 30 முடிஞ்சு அவங்க கடைசியாக பெருநாள் பார்த்த உடனே வீட்டுக்கு எல்லாம் போய் ஊர்வலம் கூட்டு வருவாங்க. ஜங்ஷன் அப்படி தான் பழக்கம், எல்லாம் ஊர்வலமாக வீட்டுக்கு கூட்டு வந்து விடுவாங்க. வீட்டுக்கு வந்து வாசலில் உட்காந்து அப்படி அழுவாங்க, ரம்ஜான் போயிருச்சேன்னு சொல்லி அப்படி தேம்பி அழுவாங்களாம். வீட்டில் எல்லா பெண்கள்லாம் அழுவாங்களாம். எங்கள் ராஜா பற்றி வீட்டை சொல்லுவாங்க அந்த மாதிரி. இப்போ எல்லாரும் வீட்டில் ரம்ஜான் போயிருச்சு அழுவாங்களாம் உட்காந்து. அப்போ அந்த ஏத்திகாஃப் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பெரியவங்க செஞ்சுருக்கிறாங்க அவங்க. அதனால அந்த ஏத்திகாஃப் கிடைச்சா பெரிய பாக்கியம் அது. நம்ம வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ வருஷம் எவ்வளோ தவறு செஞ்சுருக்கிறோம், வாழ்க்கை ஃபுல்லாக துனியா கழிச்சிட்டோம். வாழ்க்கையில் 11 மாதம் எல்லாம் துனியா எவ்வளோ போய் போகிறோம், வாழ்க்கையில் பாவம் எல்லா பாவமும் செஞ்சு முடிச்சிட்டோம்.
இப்போ அல்லாஹ்ட ஏத்திகாஃப் இருந்து மன்னிப்பு தேடக்கூடிய ரமஸான் மாசத்துல கடைசி 10 நாள்ல இருந்தோம்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அந்த 10 நாள்ல தான் அல்லாஹ் இது வச்சிருக்கான். அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ர் இரவு அல்லாஹ் வச்சிருக்கான். லைலத்துல் கத்ர் இரவு நம்ம மற்ற நாள் 27 உறுதியா தெரியாது. நாம எல்லாம் 27 கொண்டாடுறோம். 27 தான் எந்த கேரண்டி கிடையாது. ஹதீஸ்ல கேரண்டி கிடையாது. நாம் ஒரு நம்பிக்கைக்காக பிரியாவுடைய ஒரு பழக்க வழக்கத்திற்காக வைத்திருக்க முடிய அதுதான் 27 எந்த குறிப்பும் கிடையாது. ஆனா கடைசி 10 நாள் ஏத்திகாஃப் இருந்தா கண்டிப்பா கிடைச்சிடும். நமக்கு அந்த இரவு கிடைச்சிடும். அந்த ஒரு இரவு கிடைச்சிட்டா ஒரு இரவு கிடைச்சிட்டா அந்த ஒரு இரவு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல கைரும் மின் அல்ஃபி ஷஹ்ர் அல்லாஹ் தஆலா 1000 மாசத்தை விட சிறப்புன்னு சொல்றான். லைலத்துல் சாதாரண இரவுங்க. அந்த இரவு பற்றி அல்லாஹ் ஒரு தனி சூரா குர்ஆன் 114 சூரா அதுவும் தனி சூரா சூரத்துல் கத்ர் ஒரு தனி சூரா. இப்படி ஆரம்பிக்கிறான் இன்னா அன்ஸல்னா ஃபில் கத்ர் லைலத்துல் கத்ர் இரவில் குர்ஆனை இறக்கி வைத்தோம். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் என்னவென்று தெரியுமா அல்லாஹ் சிறப்பு சொல்றான் பாருங்க. ஒரு மிகப்பெரிய விஷயம் சொல்லும்போது எவ்வளவு கண்ணியப்படி சொல்றான் அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அந்த இறைவை பற்றி என்னவென்று உங்களுக்கு தெரியுமா அல்லாஹ் ஒரு क्वेश्चन கேக்குறான். ஒரு क्वेश्चन கேட்டு அல்லாஹ் அடுத்து பதில் சொல்றான். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் லைலத்துல் இரவாகிறது 1000 மாதங்களை விட மகத்தானது. 1000 மாசம் போலேன்னு சொல்ல அல்லாஹ் தஆலா 1000 மாசம் மாதிரின்னு சொல்ல அதை விட சிறப்பானது. எத்தனை மடங்கு சிறப்பானது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நம்ம இஹ்லாஸுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய இபாதத்துக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் பன்மடங்கு அல்லாஹ் தஆலா தர்றான். அல்லாஹ் தஆலா முந்தின உம்மத்துக்கெல்லாம் 800 வருஷம் 1000 வருஷம் வாழ்ந்தாங்களாம். நம்ம உம்மத்துகள் 70 60 வருஷம் வாழ்றாங்க. ஆனால் மற்ற உம்மத்துகளோட நன்மை அடைய முடியாதே ரசூல்லா ஏங்கினாங்க. ரசூல்லா கவலைப்பட்டாங்க. ரசூல்லாவுடைய கவலைக்காக வேண்டி தான் அல்லாஹ் இந்த இரவு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அல்லாஹ் தஆலா இப்போ இது ஒரு இரவை அடையக்கூடிய பாக்கியம் பெற்று விட்டால் அவன் 83 வருஷம் 4 மாதம் விவாக நன்மை அல்லாஹ் தஆலா கொடுத்துறான். அல்லாஹ் தஆலா வருஷம் நமக்கு அல்லாஹ் தஆலா 10 வயதுக்கு ஒரு வருஷத்துல நம்ம வாழ்நாள 10 வயதுக்கு அல்லாஹ் கொடுத்தான்னு சொன்னா கிட்டத்தட்ட 830 வருஷம் நன்மை செஞ்ச நன்மை அல்லாஹ் தஆலா கொடுத்துறான். அல்லாஹ் தஆலா இந்த நன்மையை அடைவதற்காகத்தான் இஅ்திகாஃபை வைத்திருக்கிறார்கள். அதனால் ஒரு ஊர்ல ஒருவர் இஅ்திகாஃப் இருந்தால் அந்த மஹல்லாவுக்கே மன்னிப்பு. அந்த முழு மஹல்லாவுடைய அஸாப் அல்லாஹ் உயர்த்திடுவான். அல்லாஹ் தஆலா அந்த ஒருவருடைய துஆவின் காரணமா அல்லாஹ் அந்த மஹல்லாவுக்கு வரக்கூடிய எத்தனையோ அஸாபுகள் விபத்துகள் ஆபத்துகள் கஷ்டங்கள் நம்முடைய முழு மஹல்லாவுக்கு நாம் விடிவு காலமாக ஆயிடுவோம். நம்முடைய ஒருவருடைய மன்னிப்பு கொண்டு அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிக்கிறான். அல்லாஹ் தஆலா அதனால இந்த 10 நாளும் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்று எல்லாரும் முடிஞ்சளவு அதிகமான மக்கள் இஅ்திகாஃப் இருக்க ஆசைப்படணும். அல்லாஹ் தஆலா நம்ம இந்த மஹல்லாவுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும். என்னுடைய குடும்பத்துக்கு நான் மன்னிப்பு கேட்கணும். நம்ம குடும்பத்தில் எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கலாம். வீட்டில் எதையோ உடம்பு சரியில்லாமல் பெரியவங்க இருக்கலாம். எல்லாருக்கானையும் துஆ செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா இஅ்திகாஃபில் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். எனவே அந்த இஅ்திகாஃபை நம்ம அதிகமான மக்கள் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். ஆக அன்பர்களே இந்த ரமதான் மாதம் இருக்கிறது அது அல்லாஹ் தஆலாவிடத்திலே அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்து மன்னிப்பு தேடி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ்வுடைய அன்பையும் பெறுவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா இந்த இரவை நமக்கு இந்த நாட்களை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா நம்ம என்ன நினைக்கிறோம் என்ன பாவம் செஞ்ச நாம் என்ன பாவம் நினைக்கிறோம் நாம் என்ன திருநா கொள்ளை நினைக்கிறோம். ஆனால் நாம் எத்தனையோ நம் பார்வையால் நம்முடைய பாவம் செய்கிறோம். காதுகளால் நம்ம எத்தனையோ கேள்வி கேட்கிறோம். எத்தனையோ வார்த்தைகள் பேசுவோம். பெருமாள் ஸல்லல்லாஹு சொன்னாங்க அல் கீபத்து அஷத்து மினஸ் ஸினா ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அடுத்தவரை பற்றி புறம் பேசுவது ஜினாவை விட பெரிய குற்றம் என்று பெருமாள் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இத்தனை அல்லாஹ்வை மறந்து கலியக்கூடிய எல்லா நேரமும் பாவம்னு சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல. வலா தகூனு கல்லதி நசுல்லா அல்லாஹ்வை மறந்தவரா ஆக வேண்டாம். உலாய்க்கு ஹுமுல் ஃபாசிகூன் யா அல்லாஹ்வை மறந்தாங்களோ அதுதான் பெரிய பாவம்னு சொல்லி காட்டுறான் அல்லாஹ் தஆலா. எத்தனை மூச்சுக்கள் எத்தனை நேரங்கள் அல்லாஹ்வை மறந்து நம்ம கழித்து கொண்டே இருக்கிறோம். எனவே நாம் அல்லாஹ் தஆலாவிடத்திலே அல்லாஹ் மன்னிப்பு தேடுவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளும் காலையிலே தன் கையை விரிக்கிறான் இரவிலே செய்த பாவிகளை மன்னிப்பதற்காக. ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் தன் கையை விரிக்கிறான் பகலிலே செய்த பாவிகளை மன்னிப்பதற்காக என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமிக்கிறாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாம் மன்னிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல அலா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று உங்களுக்கு விருப்பம் இல்லையான்னு கேட்குறான் அல்லாஹ் தஆலா. உங்களை மன்னிக்கணும்னு ஆசைப்பட்டு ரம்ஜானை கொடுத்தேன், இந்த இரவுகளை கொடுத்தேன், நல்ல நாட்களை உங்களுக்கு கொடுத்தேன், உங்களை எப்படியா மன்னிக்கணும்னு ஆசைப்படுறேன், உங்களுக்கு ஆசை வரலையான்னு கேட்குறான் அல்லாஹ் தஆலா. வாழ்நாள் எல்லாம் இப்படியே காசு போனோம் துனியா இப்படியே ஓடிக்கிட்டே இருந்தேன், எப்போ தான் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது, எப்போ தான் அல்லாஹ் மன்னிப்பு பெறது நாம. ஆனால் அன்பர்களே எந்த வினாடி மூத்துன்னு தெரியாது.
இன்னும் இன்னைக்கு பகலில் மூத்தா நைட் கபருஸ்தான் தான். இன்னைக்கு நைட்டு வீட்டில் படுத்திருப்போம், நாளைக்கு நைட் கபூரில் படுத்திருப்போம். எப்போ மூத்துன்னு தெரியாது, எந்த வினாடி அல்லாஹ் அடைவோன்னு தெரியாது. அல்ல போகும்போது அல்லாஹ்வை மன்னி பெற்றவராக போகணும். நம்ம அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைந்தவர்களாக நம் வாழ்க்கையின் லட்சியம் அன்பர்களே துனியாவோ காசு பணமோ வீடு வாசல கிடையாது. நம் வாழ்க்கையின் லட்சியம் நாம் மரணிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய திருப்தியோடு, அல்லாஹ்வுடைய அன்போடு, அல்லாஹ்வுடைய காதலோடு, அல்லாஹ்வுடைய முஹப்பத்தோடு நாம் மரணிக்கும் போது அல்லாஹ் நம்மை சந்தோஷம் வரவேற்க வேண்டும். அல்லாஹ் புன்சிரிப்போடு நம்மை வரவேற்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல உஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. சில முகங்கள் மறுமையினாலே சிரித்த முகங்களாக இருக்கும், தன் ரப்பை பார்த்து சிரித்துக் கொண்டிருப்பார்கள் சொன்னாங்களே, அப்படிப்பட்ட முகமாக நம்முடைய முகமாக வேண்டும். சில முகங்கள் இருக்கிறதே உஜூஹு யௌமைதின் காஷியா, சில முகங்கள் கருகருத்ததாக இருக்கும், நடுநடுங்கியதாக இருக்கும். அல்லாஹ் தஆலா சொன்னானே, அப்படிப்பட்ட முகங்களை ஆகிவிடாமல் அல்லாஹ்வை பார்த்து சிரித்தவளா நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் மரணிக்கும் போது அல்லாஹ்வுடைய திருப்தியோடு, அல்லாஹ்வுடைய மன்னிப்போடு, அல்லாஹ்வுடைய முழுமையான பொருத்தத்தோடு மரணிக்க வேண்டும். அதுதான் நம் வாழ்க்கையின் லட்சியமாக இருக்கிறது. அதற்காக தான் அல்லாஹ் ரமதானை கொடுத்தான். இந்த ரமதான் மாதத்தை அல்லாஹு தஆலா அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்து மன்னிப்பு தேடி அல்லாஹ்வின் மன்னிப்பையும் அல்லாஹ்வுடைய காதலையும் அல்லாஹ்வுடைய முஹப்பத்தையும் பெற்றவர்களாக மரணிக்கும் பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.